கதை வேற பூட்டிடுவா. கதவை பூட்டிக்கிட்டு உருட்டுவா பாரு, டமால் டுமால்னு. அடுத்து அவங்க அம்மா சொல்ல மாட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சிடும். இந்த கழுதையை வேலை செய்ய சொன்னா போட்டு எல்லாத்தையும் என்ன செய்யறா, உடைக்கிறா. நீ மாவு பண்ணது போதும், போய் பண்ணி போ போ போ. அது ரொம்ப சந்தோஷம். கோபம் வந்தா ரியாக்ஷன் மோசமா இருக்கும் நமக்கெல்லாம். ஆனா இயேசுநாதருக்கு என்ன ரியாக்ஷன் தெரியுமா? மார்க்கு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கோபம் வருது இயேசுவுக்கு. அவர்களுடைய இதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு. இப்ப இயேசுவுக்கு என்ன வந்துருச்சு? கோபம் வந்துருச்சு. கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். இப்ப இங்க கோபத்தினுடைய ரியாக்ஷன் என்ன? ஹீலிங் ஆயிடுச்சு, நன்மை செஞ்ச. அவ கோபம் இயேசுவுக்கு வருது. உடனே என்ன பண்ணாரு? அந்த சூம்பின உருப்புடையவனையா இங்க வர நீட்டா கையை என்ன இப்படி நீட்டினான். ஏன்னா ஒரு கையை அவ்வளவுதான் நீட்ட முடியும். ஒரு கையை ஒழுங்கா நீட்டினான். மறு கையை போல மாற கடவுது. அப்படியே சும்மா கட 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 இன்னும் 2 கை நீட்டுச்சு. அற்புதம் செஞ்சாருங்க. கோபம் வந்துச்சுன்னா இயேசு அற்புதம் செஞ்சார், நன்மை செய்தார். நான் ஒண்ணு சொல்லித்தரேன் உங்களுக்கு. உங்களுக்கு கோபம் வருதா? நன்மை செய். எனக்கு கோபம் வருது, டக்குன்னு பரிசை எடு, அப்படி பக்குன்னு எடு. எனக்கு இந்த பிள்ளைக்கு மேல கடுப்பு வருது, டக்குன்னு பரிசை எடு. இந்த ஓடியா ஓடியா ஓடியா, எனக்கு கோபம் வருது, பிடி 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 பிடி. கோபம் வந்தா காசு எடுத்து கொடு, நன்மை செய். இப்படி செஞ்சீங்கன்னா உனக்கு கோபமே வராது. எனக்கு கோபம் வருது, கப்பலை காட்டி கொடு. ஐயோ உன் மேல பயங்கர கடுப்பு கோபம் வருது, செயினை காட்டி கொடு. கோபம் வருது வருது வருதுன்னா நன்மை செஞ்சுக்கிட்டே இரு, வாழ்க்கையில வராது. சாகிற வரைக்கும் கோபம் வருதா? பட்டி வாட்ச கழட்டி என்ன இருக்கும் பட்டுன்னு கழட்டி கழட்டி. எனக்கு உன்னை பார்த்தா பிடிக்கவே இல்லை, ரொம்ப என்ன கடுப்பு ஏத்துற, இங்க வா, இந்த ஆச்சு அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கு. கோபம் வர வர நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கு. என்ன வராது? கோபமே வராது. சொல்லுவோமா? ஏங்க ஆண்டவரே பழைய ஏற்பாட்டுல கோபக்காரர், புதிய ஏற்பாட்டுல மாத்திக்கிட்டாரு. அவரே மாத்திக்கிட்டாரு. நீ என்ன பெரிய பிஸ்தாவா? நீ என்ன பெரிய கொம்பனா? நீயும் மாறணும். நீங்க நிறைய விசுவாசி பாஸ்டர் கிட்ட வந்து, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். என்ன ஜெபம்? எனக்கு திடீர்னு கோபம் வருது பாஸ்டர், போட்டு உடைச்சிடுறோம் பாஸ்டர். அந்த மாதிரி யாராச்சும் ஜெபம் பண்ண என்கிட்ட வந்தீங்கன்னா எனக்கு கோபம் வந்து சப்புன்னு கண்டிப்பாச்சு. நான் ஜெபம் பண்ண மாட்டேன் உங்க பாஸ்டர் மாதிரி. ஆண்டவரே இந்த மகளுடைய கோபத்தை அப்புறப்படுத்தும் ஆண்டவரே, மகளுடைய கோபத்திலிருந்து மகளை விடுதலை செய்யும் ஆண்டவரே, ஓ மனங்களை கத்தாவே ரங்கல கலகல. அதெல்லாம் சும்மா கோபம் ஜெபம் பண்ணாதான் போகாது, நீயா மாறணும். நீ இந்த பக்கம் ஜெபம் பண்ணிட்டு அந்த பக்கம் போய் போட்டு உடச்சிட்டு கிடப்ப. நீயே மாறணும். மாறவே ஆசைப்படுகிறே, என்னை மாற்றி விழும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறே, என்னை மாற்றி விழும் அருமை நேசரே. இயேசுவே மாறிட்டாரு. பழைய ஏற்பாட்டுல கோபக்காரர் கர்த்தர், கர்த்தர் தான் இயேசுதான். புதிய ஏற்பாட்டுல இயேசு யாரு? ஏங்க கன்னத்துல அடிச்சாங்க சிலுவையில, கோபம் வந்துச்சா? எஸ் சார். மண்டை ஆட்டாத, வாயில சொல்லு. அதான் மண்டையில பதில் சொல்றேன்.
வாய் என்ன ஊமையா? மண்டையில பதில் சொல்றதா விட்டு வாயில எங்க விசுவாசி எல்லாம் மண்டையில பதில் சொல்லாது, வாயில தான் பதில் சொல்லு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவை காரி துப்பினார்கள். கோபம் வந்துச்சா? வரலன்னு சொல்லு. இல்ல நோன் இங்கிலீஷ் யாச்சும் சொல்லி தரேன். இயேசுவின் வஸ்திரத்தை கலட்டினார்கள். கோபம் வந்துச்சா? வரல. கன்னத்தில் அறைந்தார்கள். சத்தமா சொல்லு. பேச வைக்கிறது எவ்வளவு கஷ்டம். ஸ்ரீலங்காவில் உண்மையை சொல்றேன், ஸ்ரீலங்காவில் பேச வைக்கிறது பெரிய கஷ்டம். எல்லா சபையில ஊமைகளா உட்கார்ந்து போய் பழகிட்டீங்க. அதனால உங்களுக்கு என்ன வரமாட்டேங்குது? பேச்சு வரமாட்டேங்குது. இது பரிசுத்தமா, இது பரிசுத்தம், இது பரிசுத்தம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அசிங்கம். பிரைஸ் தி லார்ட். சபைனா கலகலப்பா இருக்கணும். பாட்டு பாடுனாலே சிரிச்சுத்தான் பாடணும். ஆனா அந்த மாதிரி பாட்டு எடுக்கணும். எல்லாம் அழுகிற பாட்டை எடுத்தா சபை என்ன பண்ணுது? இந்த பாஸ்டர்மார்கள் என்ன பாட்டு எடுக்கணும்னு தெரியாது.